கண்டிப்பா லவ்ல விழுவா ஒரு நாள் வேற லெவல்ல விழுவா. அது நடக்க வேண்டிய நேரத்துல தான் நடக்கும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா, நம்ம தான் வந்து வீக், இது பயங்கர ஸ்ட்ராங். துணி எல்லாம் மடிச்சு எல்லாம் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ், ஜோனிகா நீ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லொங்கு லொங்குன்னு ஆட்டோல போவா, லொங்கு லொங்குன்னு ஆட்டோல திரும்பி வருவா, 1.5 மணி நேரம் ஆகும் அந்த டிராபிக்ல. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அழகா பிக்கப் பண்ணுவான், டிராப் பண்ணுவான், உனக்கு துணி எல்லாம் மடிச்சு I don't want a boyfriend அப்படின்வா. இது கொஞ்சம் இது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ யா, ஸோ அதை அவளும் பயங்கர ஓப்பன் என்கிட்ட. அது வேற லெவல். அது ஒரு மினி வனிதா தான். அது என்னை விட தெளிவா இருக்கா, அது வேற விஷயம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் வாட் ஐ டெல் போத் மை டாட்டர்ஸ் இஸ் டெஃபினெட்லி வந்து படிப்பை விட கெரியர் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எதை சூஸ் பண்றோன்றது, நமக்கு எதுல டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட். ஃபினான்ஷியலி ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கணும். நம்ம பேரில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வி ஷுட் ஹாவ் மணி. இதெல்லாம் இருக்கிற ஸ்டேஜில் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு உமனுக்கு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணாலும் ரைட் ஆகிடும் லைஃப். பணம் நம்ம கையில் இல்லைன்னா விமன் கோ த்ரூ அ லாட் பிகாஸ் ஆஃப் தட். நானும் அது ஐ கான் த்ரூ. ஸோ அதோட வேல்யூ எனக்கு கண்டிப்பாக தெரியும். இவங்களும் அதை பார்த்து வளர்ந்தனால இவங்களுக்கும் அந்த வேல்யூ ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும். ஸோ லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, ட்ராவல் பண்ணுங்க, நல்லா யூனோ ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ் பண்ணாதீங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ ப்ராசஸ். யூனோ லைஃப்ல எவ்ரி திங் ஹேஸ் டு பி தேர். ஸோ நீங்க டெஃபினட்டா லவ் பண்ண ஒரே ஃபர்ஸ்ட் லவ் போய் கல்யாணம் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆப்வியஸா வந்து you will end up making a wrong choice. So don't do that. You know, go with the flow. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். ஒரு ஷாருக் கானும் கௌரி கான் மாதிரி சொல்ல முடியாது, ஆனா அது எல்லாருக்கும் நடக்காது. ஸோ யூ நோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். எப்போ கல்யாணம் நடக்கணுமோ அப்போ பண்ணுங்க கல்யாணம். early marriage டெஃபினட்டா வேண்டாம். ஓகே, அதாவது மம்மி என்ன சொல்றாங்க, அதான் மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களோ அதேதான். அதுவும் மம்மி வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கரியர், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கண்டிப்பா லவ்ல விழுவா ஒரு நாள் வேற லெவல்ல விழுவா. அது நடக்க வேண்டிய நேரத்துல தான் நடக்கும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா, நம்ம தான் வந்து வீக், இது பயங்கர ஸ்ட்ராங். துணி எல்லாம் மடிச்சு எல்லாம் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ், ஜோனிகா நீ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லொங்கு லொங்குன்னு ஆட்டோல போவா, லொங்கு லொங்குன்னு ஆட்டோல திரும்பி வருவா, 1.5 மணி நேரம் ஆகும் அந்த டிராபிக்ல. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அழகா பிக்கப் பண்ணுவான், டிராப் பண்ணுவான், உனக்கு துணி எல்லாம் மடிச்சு ஐ டோன்ட் வாண்ட் அ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்வா. இது கொஞ்சம் இது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ யா, ஸோ அதை